வணக்கம். வரும் பிப்ரவரி 15ஆம் தேதி நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேட்ச் ஆரம்பிக்கிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்னான்னு தெரியணுன்ற அவசியம் கிடையாது. வேண்டியது எல்லாமே உங்கள் கையில் ஒரு கம்ப்யூட்டர், ஒரு நல்ல ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் இருந்தால் போகிறோம். அடுத்த 6 monthஸில் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கற்றுக்கலாம். ஒன்று, ரெண்டாவது எங்கள் கூட லைவாக நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அண்ட் ட்ரேட் பண்ணலான்னா உங்களுக்கு கைடன்ஸ் நிறையா இருக்கும். லைவாக நிறைய விஷயங்கள் நம்ம டியூரிங் ட்ரைனிங் பீரியடில் வந்து நம்ம கற்றுப்போம். ஸ்டார்டிங் ஃப்ரம் வாட் இஸ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன், சார்ட் பேட்டர்ன்ஸ், கிளாசிக்கல் டெக்னிக்கல் அனாலிசிஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், ஆப்ஷன் அனாலிசிஸை கம்ப்ளீட்டாக வந்து பிரித்து தனித்தனியாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும் போதும் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ஆப்ஷன் பையிங் பண்ணலாமா இல்லை செல்லிங் பண்ணலாமா, இந்த சமயத்தில் மார்க்கெட் என்ன டைரக்ஷன்ஸ் கொடுக்குது, கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த டேட்டாஸ் வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். நீங்கள் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணணுன்ற அவசியம் கூடயும் கிடையாது. இது எல்லாமே வந்து கேஷ் மார்க்கெட்டுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம். ஃபைனலாக நம்ம வந்து எலியட்ஸ் வேவும் டச் பண்ணுறோம். டெஃபினட்டாக இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணும்போதும் கிளாசிக்கல் டெக்னிக்கல் அனாலிசிஸ், சார்ட் பேட்டர்ன்ஸ், எலியட்ஸ் வேவ் அண்ட் ஆப்ஷன் டேட்டாஸ், இது எல்லாத்தையும் போட்டு பார்க்கும்போதும் டெஃபினட்டாக உங்களால் ட்ரேட் பிக் பண்ண முடியும். நீங்களே சொந்தமாக சார்ட்டை பிக் பண்ண முடியும். என்ன ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். என்ன ஸ்டாப் லாஸ் போடலாம், என்ன டார்கெட் போடலாம், கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து பண்ண முடியும். சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 60 to 80% வந்து உங்களால் சக்ஸஸ் ரேட் எடுத்துகிட்டு வர முடியும். டெஃபினட்டாக இந்த ஹோல் ப்ராசஸ் தோ இட் இஸ் ஒன்லி அபவுட் 60 hours, நாங்கள் 6 months எடுத்துக்கிறதுக்கு காரணம் உங்களை கைப்பிடிச்சி கம்ப்ளீட்டாக கூட்டிகிட்டு போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க, தேஸ் அவர் 6th batch. அவசரப்பட்டு நாங்கள் வந்து பெரிய லெவலில் வாரம் வந்து கிளாஸ் எடுக்கிறது கிடையாது. அண்ட் உங்களுக்கு புரிஞ்சிக்கிற அளவில் நம்ம வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். டெஃபினெட்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்றைக்கான மார்க்கெட் மறுபடியும் ஒரு ஸ்டேட்மெண்ட். நான் வந்து சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் கொடுக்கறது முழுக்க இன்ஃபர்மேஷன்ஸ். அகெயின் செபி கொடுத்துருக்குற மாதிரி நாங்கள் வந்து எந்த விதமான டேட்டாஸ் எதுவுமே நாங்கள் ஷேர் பண்ணல. டெஃபினெட்லி ஆஸ் அ இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய விஷயத்த நம்ம ஷேர் பண்ணுறோம். மார்க்கெட் இன்றைக்கி -28 points ஃபியூச்சர்ஸ், ரைட்? 60 points ப்ரீமியமில் இருக்குது. இன்ட்ரா டே ஸ்விங் வந்து 98 points, ஸ்பாட்டில் வந்து 126 points இன்ட்ரா டே ஸ்விங் இருந்துச்சு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 179 points அண்ட் மார்க்கெட் ப்ரீமியமில் இருக்குது. 151 points ப்ரீமியமில் இருக்குது. அண்ட் ஸ்விங் வந்து 308 points ஸ்விங். இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங் பார்ட் வந்து ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் தான் வந்து மேஜராக, அந்த செக்டார் தான் வந்து மேஜராக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு. எல்லா செக்டாருமே வந்து ஓரளவுக்கு மேஜராக நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு எக்ஸப்ட் ஃபார் எஃப்எம்சிஜி, ரியாலிட்டிஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ். ரியாலிட்டிஸில் வந்து காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பெரிய லெவலில் வந்து கீழே சரிஞ்சிச்சு. டெஃபினெட்லி இட் இஸ் ஒன்லி இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய பேசலாம். பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் தார்மாராக வந்து கீழே விழுந்துச்சு. இன்றைக்கி க்ளோஸ் டு அபவுட் 1.7% வந்து கீழே விழுந்துருக்கு. காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸும் வந்து பெரிய லெவலில் கீழே விழுந்துருந்துச்சு. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 4% கீழே விழுந்துருந்துச்சு. ஃபீனிக்ஸ் அதுவும் வந்து 4.8% கீழே விழுந்துருந்துச்சு. ஸோ இது இல்லாத நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்டில் யூபிஎல் ஆகட்டும், ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஆகட்டும், டைட்டன் ஆகட்டும், இது எல்லாமே வந்து பெரிய லெவலில் கீழே விழுந்துச்சு. டைட்டன் அவுட்ருங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் உச்சத்துலேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் லாஸ்ட் வந்து ஒரு 3.5 years சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 30% ஃபாலில் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருந்துச்சு. திடீர்னு வந்து போன மாதம் அனதர் ஒரு 10-15% கீழே விழுந்துச்சு. அண்ட் அந்த லெவலில் தான் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. அண்ட் சார்ட் பேட்டர்ன்ஸ், கம்ப்ளீட் ஏஷியன் பெயிண்ட்ஸோட சார்ட் பேட்டர்ன்ஸ் பார்த்துட்டு இருந்தால் இட் இஸ் நாட் டூயிங் அ மந்த்லி கரெக்ஷன், இட்ஸ் குவார்ட்டர்லி கரெக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு. வெரி லாங் டைமுக்கு வந்து அது வந்து பயங்கரமான ஒரு புல் ரனில் இருந்துச்சு. அண்ட் இப்போ தான் உங்களுக்கு தெரியும், அப்பார்ட் ஃப்ரம் ஏஷியன் பெயிண்ட்ஸ் நிறைய பெயிண்ட் கம்பெனிஸ் உள்ள பெரிய ஜாம்பவான்கள் வந்திருக்கிறாங்க. நம்ம இதை பற்றி ஒரு ஷார்ட்ஸும் பண்ணியிருந்தோம். பிர்லாவோட ஊப்ஸ் வந்திருக்கு, அதே மாதிரி ஜேஎஸ்டபிள்யூவும் வந்திருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருமே வந்து பவர்ஃபுல் பிராண்டு அண்ட் தே ஹாவ் மணி பவர் டு சப்போர்ட். இந்தியன் மார்க்கெட்டை பற்றி கரைச்சி குடித்தவங்க. ஸோ டெஃபினெட்லி ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து மீண்டும் அந்த புல் ரன் வருமான்றது ஒரு கேள்விக்குறி. வரும், அதாவது ஆஸ் எ ஜெயிண்ட் டெஃபினட்டாக வரும், இல்லைன்னு நான் சொல்ல. பட் மாதிரி ஒரு ட்ரீம் ரன் அது மாதிரி வரத்துக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஒன்று. அதே மாதிரி பேங்கிங் செக்டார்ஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஹெச்டிஎஃப்சி, இதை பற்றி நான் வந்து டிஸ்கஸ் பண்ணல. ஹெச்டிஎஃப்சியும்
லாஸ்ட் 15 இயர்ஸில் வந்து என்ன ஒரு ட்ரீம் ரன் இருந்துச்சு. லாஸ்ட் 3 இயர்ஸில் வந்து மோர் ஆன் சைட்வேஸ் தான் போயிட்டுருக்கு. யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. ஏசியன் பெயிண்ட்ஸ் மாதிரி அதுவும் குவார்டர்லி கரெக்ஷன் போகுதான்றது நம்ம பார்க்கணும். ஓவரால் பேங்கிங் செக்டார் சைடில் கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது, நம்ம பார்க்கணும். இன்றைக்கி நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அந்த லெவலில் மேலே வந்து இன்றைக்கி ஹை வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 23,750 760 அந்த ஹைக்கு வந்து போயிட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு. அண்ட் டெஃபினட்டாக மார்க்கெட் ஒரு கிளாரிட்டிஸ் கொடுக்காத உட்காந்துட்டு இருக்கு. ஆப்ஷன் டேட்டாஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 24,000ல் ஹையஸ்ட் கால் ரைட் ஆகிருக்கு. 1.645 crores ரைட், 1,65,00,000 கால் வந்து ரைட் ஆகிருக்கு. செகண்ட் ஹையஸ்ட் கால் வந்து 23,700ல் ரைட் ஆகிருக்கு. நினச்சி பாருங்கள், மார்க்கெட் 23,750ல் ரைட் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் நிறைய கால் வந்து 23,700ல் ரைட் ஆகிருக்கு. அதே மாதிரி புட்டை பொறுத்த வரைக்கும் 23,500 லெவலில் புட்டு ரைட் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் மோர்ஆர்லெஸ் இந்த ஜோனில் தான் வந்து உங்களுக்கு காட்டிகிட்ருக்கு. மறுபடியும் இது வந்து எந்த விதமான பை செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது, டேட்டா இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஷேர் பண்ணுறோம். இன்றைக்கி ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அண்ட் ஓவரால் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நாட்கள் கழிச்சு நேற்று எஃப்ஐஐஸ் வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 850 crores வந்து வாங்கியிருந்தாங்க. இன்றைக்கி மீண்டும் 1,682 crores வந்து விற்றுருக்குறாங்க. டிஐஐஸ் க்ளோஸ் டு அபவுட் 1,000 crores 996 crores வந்து வாங்கியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்தியா விக்ஸ் வந்து ஸ்லைட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 0.46% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 14.08% வந்து ஏறி இருக்குது. பாயிண்ட்ஸ் பர்சன்ட் இல்லை, பாயிண்ட்ஸ்க்கு வந்து ஏறி இருக்குது. 18.5 க்ளோஸ் டு அபவுட் 18.98ல் இருந்துச்சு. 19 பக்கத்துலேருந்து டமார்னு வந்து 13க்கு வந்துருச்சு. இன்றைக்கி தான் வந்து மீண்டும் அந்த 14 லெவலுக்கு வந்து வந்திருக்கு. பார்க்கலாம் இந்தியா விக்ஸை வந்து இங்கேருந்து எங்கே போகுதுன்றது. இன்றைக்கி வந்து டெல்லி எலெக்ஷன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இந்த ப்ரோக்ராம் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 6:45 நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். அண்ட் ப்ராபப்ளி இன்னும் ஒரு 1/2 hour 45 minutesல வந்து எக்ஸிட் போல் வரும். எக்ஸிட் போலில் வந்து யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? ஆம் ஆத்மி பார்ட்டி ஹேட்ரிக் வரப்போகுதா, இல்லை பிஜேபி வந்து அதை அப்செட் பண்ண போகுதான்றதை எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்காங்க. இதில் காங்கிரஸோ இல்லை மற்ற பார்ட்டிக்கான எந்த விதமான வேலையும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் வந்து ஒரு சீட் கூட டெல்லியில் வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. they have lost the entire ground, right? It is purely on ஆம் ஆத்மி பார்ட்டி அண்ட் நம்மளோட பிஜேபி. வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் வந்து எக்ஸிட் போலில் வருது. டெஃபினட்டாக இது வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு எஃபெக்ட் ஆகுமா? பெரிய எஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஏன்னு சொன்னால் எதிர்கட்சின்றது ஒரு யூனிட்டி எலெக்ஷனுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அந்த எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. எலெக்ஷன் முடிஞ்சோடனே காங்கிரஸும் ஆம் ஆத்மி பார்ட்டியும் அடிச்சுக்கிட்டதுலே அவங்களோட வண்டவாளம் பூரா வெளியில் வந்துருச்சு. ஸோ டெஃபினெட்லி ஆப்போசிஷன் பார்ட்டியோட யூனிட்டி இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஸோ இது வந்து மார்க்கெட்டில் ஏதாச்சும் பெரிய விதத்தில் எஃபெக்ட் ஆகுமா? ஒரு 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 டின்ட்டு கூட கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் கிடையாது. எஸ், இன்டர்நேஷ்னல் ஜியோ பாலிட்டிக்ஸ்க்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ட்ரம்ப் வந்து அவரோட கார்டை சக்னு விளாண்டுட்டு இருக்காரு. நிறைய பேர் வந்து கவுண்டர் பண்ணாங்க, ரைட்? கவுண்டர் பண்ணி வா நானும் அடிக்கிறேன்ற மாதிரி நீங்கள் எடுத்து பாருங்கள். கனடா வந்து டேரிஃப்ஸ் போட்டாங்க, சைனாவும் வந்து டேரிஃப்ஸ் போட்டாங்க, மெக்சிகோ வந்து டேரிஃப்ஸ் போடுறதோட உட்காந்து பேசினோன்னே 30 days எக்ஸம்ஷன் கொடுத்தோன்னே கனடாவும் உட்காந்து பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி கனடா வந்து தேவையில்லாத நிறைய வார்த்தைகள் பேசிட்டாங்க. ஆனால் ட்ரம்ப் வந்து அடித்த வார்த்தைகள் சூப்பராக பேசினார். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எஸ் எங்கள் ஊர் மக்கள் கஷ்டப்படுவாங்க, ஷார்ட் டேர்ம் பெயின் ஜாஸ்தி இருக்கும், இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம்ன்ற லெவலில் போய் பண்ணும் போதும் டெஃபினெட்லி தே ஆல் ஆர் ஸ்டுட் பேக். ஒன்று ஞாபகம் வச்சிங்களேன், அமெரிக்கா இன்றைக்கி வந்து ஏன் அந்த பொசிஷனில் நிற்கிறாங்கன்னு சொன்னால் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தியர் கன்சம்ஷன். உலகத்திலே ஜாஸ்தி கன்சம்ஷன் மார்க்கெட் எங்கன்னு சொன்னால் யூஎஸ் சம்வேர் அரவுண்ட் 80sலே, ரைட்? அவங்க வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவுட் சோர்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. என் ஊரில் பண்ணால் காஸ்ட் ஜாஸ்தி ஆகுது, ஸோ நான் அவுட் சோர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஜப்பானில் இருந்து கார்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அடுத்தது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்துச்சு. ஸோ ஜப்பான் போய் அடுத்தது வந்து ஏஷியன் டைகர்ஸ்லாம் வந்தாங்க. லைக் கொரியா ஆகட்டும், இல்லை கம்போடியா ஆகட்டும், தாய்வான் ஆகட்டும், தாய்லாண்ட் ஆகட்டும், இவங்களாம் வந்தாங்க. அதுக்கப்புறமா தான் சைனா வந்துச்சு. early 2000ல் வந்து தே ஸ்டார்டட் டேக்கிங் ஓவர் தி என்டையர் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ ஸ்லோவாக இட் ஆல் ஸ்டார்டட் வித் கார், பட் என்டையர் மேனுஃபேக்சரிங் யூஎஸ் விட்டு வெளியில் போச்சு. இப்போ என்ன ஆச்சு?
அந்த மேனுஃபேக்சரிங் இருக்கிறனால தான் அந்த ஊர் மக்களுக்கு வந்து சேலரி கிடச்சிருந்துச்சு. அந்த சேலரி வச்சு தான் அவங்க வந்து பொருட்கள் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மேனுஃபேக்சரிங்கே வெளியூருக்கு போயிடுச்சுன்னு சொன்னால் இங்கே கன்சம்ஷன் எங்கேருந்து வரும்? இங்கேயும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. மக்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன் நீங்கள் வந்து எண்ணெயோட விலை ஏற்றி விட்டீங்க, பருப்புகள் விலையை வந்து ஏற்றி விட்டீங்க, கஸ்டம்ஸ் டியூட்டி, அதே மாதிரி செல்ஃபோனோட இம்போர்ட் டியூட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க. நம்ம ஊர் மக்கள் தானே பாதிப்பாங்க. நீங்கள் எடுத்து பாருங்களேன், எல்லாத்தையுமே நம்ம இம்போர்ட் பண்ணிட்டுனா நம்ம ஊர் விவசாயிங்க என்ன பண்ணுவாங்க? கம்பீட் பண்ண முடியாது. ஸோ டெஃபினெட்லி தே நீட் டு பி ப்ரொடெக்டட். எந்த அளவுக்கு நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு லீகலி வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோம். எல்லா இடத்துலையுமே வந்து ஓப்பனாக வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் எடுத்து பாருங்களேன், இப்போ ட்ரம்ப் ரைட் திடீர்னு வந்து ஒரு கன்செஷன் கேட்குறாரு. அப்போ நான் வந்து யூஎஸில் வந்து சாஃப்ட்வேர்லாம் விற்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன். நீ இறைச்சி ரைட், கோழி இறைச்சி ஆகட்டும், இல்லை ஆட்டை இறைச்சி ஆகட்டும், இல்லை பால் ப்ராடக்ட்ஸ் இருக்கட்டும், இதை நீ இம்போர்ட் பண்ண அலோவ் பண்ணலாட்டினான்னு சொன்னால் என்ன ஆகும்? ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஊரில் இருக்கிற ஈரோடு, நாமக்கல்லில் இருக்கிற கோழி பண்ணையெல்லாம் என்ன ஆகும் நினச்சி பாருங்களேன். ஸோ டெஃபினெட்லி இதுக்கான ட்ரேட் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி எந்த லெவலுக்கு வந்து அவங்க எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இட் இஸ் ஒன்லி இன்டு மேனுஃபேக்சரிங்காக இல்லை ஆக்ரோ ப்ராடக்ட்ஸ்லேயும் உள்ளே வர போகிறாங்களான்றது பார்க்கணும். டெஃபினெட்லி சொல்லியிருக்கிறாங்க சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் February 15th 13th சொல்லியிருக்கிறாங்க தட் இந்திய பிரதமர் வந்து யூஎஸ்க்கு போயிட்டு உட்காந்து பேச போகிறாங்கன்றது. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் நேஷ்னலிஸ்ட், அவங்க ஊருக்கான சமாச்சாரம் ரொம்ப சீரியஸாக பண்ணிகிட்ருக்காரு. டெஃபினெட்லி அடுத்த எல்லா ஊர்லேயுமே வந்து அதான் நடக்கும். நம்ம ஊரில் வந்து இந்தியா ஃபஸ்ட்டுன்றதை எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு நாடும் அவங்கவுங்க நாடாக சுயநலத்தை பார்க்கும் போதும் டெஃபினெட்லி யூஎஸ்லேயும் அதான் பண்ணி ஆகணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்றது. ருப்பியை பொறுத்த வரைக்கும் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் பயங்கரமாக ஏறி இருக்குது. 87.50 அந்த லெவலில் வந்து டச் ஆகிருக்கு. ஸோ 87 வரும்னு நினச்சிட்டு இருந்தோம். டப்புன்னு ஒரே நாளில் வந்து 87.50 வந்து டச் ஆகிருக்கு. 2-3 நாளாக வந்து நம்ம வீடியோஸ் பண்ணலை. ஊரில் ஏதோ ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து எஃபெக்ட் ஆச்சு. இது பரவாயில்ல, நான் வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் சளி, இருமல், ஃபீவர், சிவியர் பாடி பெயின். இது எனக்கு தான் நடக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஊரில் 3/4 பேருக்கு யாருக்கு சளி இருக்கோ இதெல்லாம் கேட்டால் அவங்களுக்கும் இதே தான் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு சம் நியூ வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது அக்ராஸ் சென்னை. இது மற்ற ஊரில் இருக்கான்றது தெரியாது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துங்க. சரி, நம்ம வந்து ருப்பிக்கு மறுபடியும் வரலாம். ருப்பி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக 87.50 வந்து டச் ஆகிருக்கு. இன்றைக்கி இன்ட்ராடே ஹை வந்து 87.55. இதுக்கான எதிர்வலி ரொம்ப சிம்பிளாக ருப்பி இது கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் 8,800 லெவலில் வந்து டச் ஆகிருக்கு. இன்னும் டச் ஆகலை. 8,740 750 லெவலில் இருக்குது. அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் கோல்டு வந்து நியூ ஆல் டைம் ஹை எவ்ரிடே டச் ஆகிட்டு போயிட்டுருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 98,400 500 அந்த லெவலில் இருக்குது. இது 999 குவாலிட்டி, சென்னையோட ஹோல்சேல் ரேட். சில்வர் கோல்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் 24 கேரட், சென்னையோட ஹோல்சேல் ரேட் ஜிஎஸ்டியோட. ஸோ ஞாபகம் வச்சுங்க, கோல்டு வந்து இந்த ரேட் வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 2023 வரும்ன்றது பேஸ்ட் ஆன் 100 year சைக்கிள் வச்சு நம்ம போட்டுட்டு இருந்தோம். இட்ஸ் அ டீவியேஷன் ஆஃப் க்ளோஸ் டு அபவுட் 1.5 years. 100 yearsல வந்து 1.5 வருஷம் வந்து மூவ் ஆகுறது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எனிவே நம்ம வந்து எதிர்பார்த்தது கொஞ்சம் தள்ளி வந்திருக்கு. பட் ஸ்டில் ஐ எம் ஹாப்பி. இந்த லெவலில் வந்து டச் ஆகிருக்கு. அன்னைக்கு டேட்லேயே வந்து நம்ம ருப்பியை வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 87 88 வரும்ன்றது நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இந்த வருஷம் கூட நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம் 89 வந்து ஈஸியாக டச் ஆகிடும்ன்றது. ஸோ டெஃபினெட்லி இந்த லெவலில் போயிட்டு ருப்பி ஸ்டெபிளைஸ் ஆச்சுனால் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 89 to 90 அதான் வந்து லெவல். அதுக்கு மேலே வந்து டிப்ரிஷியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் என்ன சொல்ல போகுதுன்றது. என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.